ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் முடி நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்கிறதுக்காகவும் கூடவே ஸ்கின் நல்லா பளபளப்பாக இருக்கிறதுக்காகவும் ஒரு டேஸ்டான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவு ஜூஸ் ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி 3 பெரிய சைஸ் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு அதில் நடுவில் இருக்கிற அந்த விதையை மட்டும் நீக்கிட்டு மற்ற பீசஸ் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காய் பீசஸ் எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஹேர் நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிருந்தா போதும். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு மட்டும் நார்மலான தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு அது மேலே ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. சுத்தமாகவே வடிகட்டி எடுத்துருங்க. பேலன்ஸ் இருக்கிற இந்த கப்பி நம்மளுக்கு தேவைப்படாது. அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜூஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இது அப்படியே நம்மளால் குடிக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஒரு 1/4 பங்கு அளவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காய் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நெல்லிக்காயில் துவர்ப்பும் இருக்கும், லைட்டாக புளிப்பு இருக்கும், கூடவே உப்பு சேர்த்துருக்கோம். அது கூட லெமன் ஜூஸ் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பேலன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக குடிக்கிறீங்க அப்படின்னா வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போது தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுத்தமான தேன் சேர்த்துக்கோங்க. தேன் சேர்த்து குடிக்கும்போது தான் இதோட எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீக்லி 3 to 4 டேஸ் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸும் நல்லா இருக்கும். அதே டைமில் ஹேரும் நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும். ஸ்கின்னும் நல்லா பளபளன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.